தீபிகா வணக்கம். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் முன்னாள் மத்திய மந்திரியுமான அன்புமணி ராமதாஸ் தமிழகம் முழுவதும் உரிமை மீட்க தலைமுறை காக்க என்ற தலைப்பில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் தற்போது திருநெல்வேலியில் இருக்கிறார். தாமிரபரணி ஆற்றங்கரையில் திருநெல்வேலி மாநகரத்தின் கழிவுகள் சேரும் திருநெல்வேலி மாநகர பகுதியில், மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநகர பகுதியில் தாமிரபரணி கழிவுகள் சேரும் பகுதியில் தற்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நெல்லை மாவட்டத்தில் நடைபயணம் மேற்கொள்ளவும் உள்ளார். இதற்காக அவர் சற்று முன் மதுரையிலிருந்து திருநெல்வேலி வந்தடைந்தார். அவரது முதலில் அவர் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில் ரோடு ஷோவாக நடத்த அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் கரூர் சம்பவம் மற்றும் நீதிமன்றங்களின் தீர்ப்பை அடுத்து அந்த அனுமதியை திருநெல்வேலி மாநகர காவல்துறை மறுத்தது. பின்னர் இன்று மாலை நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்கு மற்றும் திருநெல்வேலி மாநகர காவல்துறை அவருக்கு அனுமதி அளித்திருந்தது. இந்த நிலையில் திடீரென திருநெல்வேலி மாநகரத்தில் பாயும் தாமிரபரணியை திருநெல்வேலி சந்திப்பு காவல் நிலைய எல்கை பகுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் தான் சென்று பார்வையிடுவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் தாமிரபரணியை மீட்போம், தாமிரபரணியில் சேரும் கழிவுகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும், நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் சார்பில் அங்கு சென்று கூட்டம் நடத்துவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதற்கு மாநகர காவல்துறை அனுமதி மறுத்தது. நீங்கள் அனுமதி கேட்ட இடம் பாளையங்கோட்டை மட்டும்தான், திடீரென திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் கேட்கிறீர்களே என அனுமதி மறுக்கப்பட்டது. இதற்கிடையே மதுரையிலிருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருந்த அன்புமணி ராமதாஸ் சார்பில் திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையரிடம் 5 பேர் மட்டும் செல்வதற்கு முதலில் அனுமதி கேட்கப்பட்டது. 5 பேர் மட்டும் செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டது. ஆனால் பின்னர் அவர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஈடுபட்டனர். இதை அடுத்து 200 பேருக்கு தற்போது அங்கு அனுமதி வழங்கப்பட்டது. இதை அடுத்து மதுரையிலிருந்து கார் மூலமாக திருநெல்வேலி வந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினருடன் திருநெல்வேலியில் பாதாள சாக்கடை கழிவுகள் தாமிரபரணி ஆற்றில் சேரும் பகுதியில் அந்த பகுதியை பார்வையிட்டு கட்சியினருடன் ஒரு கலந்துரையாடலை அங்கு நடத்தினார். அப்போது அவர் பேசும்போது ஒரு ஆட்சி தாமிரபரணி போன்ற நதிகளை பாதுகாக்க வேண்டும், அவ்வாறு பாதுகாக்க முடியவில்லை என்றால் ஆட்சியில் இருப்பது தேவையில்லை, உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது, தாமிரபரணியை நாசப்படுத்தாதீர்கள் என கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தவும் மாநில அரசுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். இதற்கெல்லாம் மேலாக உலகில் ஒவ்வொரு நதியையும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், கூவமாக தாமிரபரணியை மாற்றி விடாதீர்கள், கூவத்தை தாமிரபரணியாக மாற்ற வேண்டும் எனவும் அவர் பேசும்போது தெரிவித்தார். அந்த இடம் முழுவதுமே அவர் பேசிக் கொண்டிருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சியினரால் மிகுந்த பரபரப்புடன் இருக்கிறது. தீபிகா தற்போது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இதுவே திருநெல்வேலியில் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸின் நிகழ்வுகள் தொடர்ந்து செய்திகளை விரிவாக சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். தீபிகா.